ரிச்சர்ட் 2 ஆக்ட் வைஸ் சீன் வைஸ் சம்மரி. ஃபஸ்ட்டு ஆக்டில் என்ன நடக்குதுன்னா பிகினிங் ஆஃப் த கன்ஃப்ளிக்ட். கிங் ரிச்சர்ட் 2 வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹென்ரி போலிங்ப்ரோக் தாமஸ் மோப்ரேக்கு நடுவில் இருக்க பிரச்சனையும் விசாரிக்கிறாரு. போலிங்ப்ரோக் மோப்ரே மீது என்ன குற்றம் சுமத்துறாருன்னா குளோசெஸ்டரை கொன்னதுக்கான துரோகம் துரோகம் மற்றும் குளோசெஸ்டரை கொன்னதுக்காக குற்றம் சாட்டுறாரு. மோப்ரே வந்து அதை மறுக்கிறாரு. உண்மையை நிரூபிக்க முடியாதனால மன்னர் வந்து ஒரு ட்ரையலுக்கு உத்தரவிடுறாரு, வீரப்போருக்கு உத்தரவிடுறாரு. த டச்சஸ் ஆஃப் குளோசெஸ்டர் மோன்ஸ் டெத் ஹஸ்பண்ட்ஸ் டெத். குளோசெஸ்டர் இருந்ததுனால டச்சஸ் ஆஃப் குளோசெஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டோட டெத்துக்காக ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஜான் ஆஃப் கண்ட் என்ன பண்ணுறாருன்னா அட்வைஸ் பண்ணுறாரு, ஜஸ்டிஸை வந்து கடவுள் கையில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. பிஃபோர் த டியூயல் பிகின்ஸ் ரிச்சர்ட் ஸ்டாப்ஸ் அட் ஃபைட். சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடக்கிறது ஸ்டாப் பண்ணுறாரு. வேனிஷஸ் போலிங்ப்ரோக் ஃபார் 10 years. போலிங்ப்ரோக்கை 10 years வந்து வேனிஷ் பண்ணுறாரு, நாடு கடத்துறாரு. அண்ட் நெக்ஸ்ட் மோப்ரே ஃபார் லைஃப். மோப்ரே வந்து காலம் ஃபுல்லாகவே வேனிஷ் பண்ணுறாரு, வாழ்நாள் ஃபுல்லாகவே. சீன் 4ல் ரிச்சர்ட் ப்ரிப்பேர்ஸ் டு லீவ் ஃபார் அயர்லாண்ட் டு சப்ரஸ் ஏ ரெபெலியன். சீன் 4ல் என்ன நடக்குது அப்படின்னா ரிச்சர்ட் வந்து அயர்லாண்டுக்கு போகிறாரு, ஒரு கழகத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அயர்லாண்டுக்கு போகிறாரு. இவர் அபவுட் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த கம்பெனி. அதற்கு தேவையான செலவை பற்றி கவலைப்படுறாரு. அடுத்தது த கிங்ஸ் மிஸ்டேக்ஸ். ரிச்சர்டோட மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஜான் ஆஃப் காண்ட் delivers his famous speech praising England. He criticizes Richard's poor rule soon after he dies. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிச்சர்ட் 2 வந்து ஜான் ஆஃப் காண்ட் வந்து அவரோட ஆட்சி வந்து மிக நல்லாவே இல்லை, இங்கிலாந்து புகழ்ந்து பேசுகிறாரு. ரிச்சர்டோட ஆட்சி வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இறந்துறாரு. இந்த கோபத்தில் ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா சீசஸ் ஜான் ஆஃப் கான்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் டு போலிங்ப்ரோக். ரிச்சர்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜான் ஆஃப் காண்டோட மகனுக்கு தான் அந்த போலிங்ப்ரோக் அவருக்கான சொத்தை வந்து அவர்கிட்ட கொடுக்காம இவரே ஆக்குபை பண்ணிக்கிறாரு. திஸ் அன்ஜஸ்ட் ஆக்ட் ஆங்கர்ஸ் மெனி நோபல்ஸ். இதனால் மற்ற நோபல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. போலிங்ப்ரோக் ரிட்டர்ன்ஸ் டு இங்கிலாந்து டு கிளைம் ஹிஸ் இன்ஹெரிட்டன்ஸ். போலிங்ப்ரோக் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட இன்ஹெரிட்டன்ஸ் சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணுறதுக்காக போராடுறாரு. இங்கிலாந்து திரும்புகிறாரு. மெனி நோபல்ஸ் ஜாயின் ஹிம் பிகாஸ் தே ஹேவ் லாஸ்ட் ஃபெய்த் இன் ரிச்சர்ட். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிச்சர்டோட நம்பிக்கை இருந்ததுனால இப்போ போலிங்ப்ரோக்கோட இணைஞ்சிடுறாங்க. ரிச்சர்ட் சப்போர்ட்டர்ஸ் ரிசீவ் நியூஸ் தட் போலிங்ப்ரோக் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் கெய்னிங் மோர் ஃபாலோயர்ஸ். ரிச்சர்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து என்னென்ன கேள்விப்படுறாங்கன்னா போலிங்ப்ரோக் இஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் கெய்னிங் மோர் ஃபாலோயர்ஸ் அப்படின்றது தெரிய வருது. நெக்ஸ்ட் ஆக்ட் 3ல் ஃபால் ஆஃப் ரிச்சர்ட். போலிங்ப்ரோக் கேப்சர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் புஷி அண்ட் கிரீன், டூ ஆஃப் ரிச்சர்ட்ஸ் லாயல் சப்போர்ட்டர்ஸ். ரிச்சர்டோட விசுவாசிகளான புஷியும் கிரீனையும் வந்து போலிங்ப்ரோக் கைது செஞ்சு மரண தண்டனை கொடுக்குறாரு. சீன் 2ல் ரிச்சர்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அயர்லாண்ட் அண்ட் லேர்ன்ஸ் தட் மெனி நோபல்ஸ் ஹவ் டிசர்டட் ஹிம். ரிச்சர்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் அயர்லாண்ட், அதுக்கப்புறம் லேர்ன்ஸ் தட் நிறைய பேர் வந்து ரிச்சர்ட் கூட இருந்தவங்க வந்து இப்போது ஹென்ரியை வந்து போலிங்ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறாரு. he loses confidence but later gathers courage. நம்பிக்கையில் இருந்தாலும் லேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கையை வர வச்சுக்கிறாரு. அட் பிளின்த் கேசல் ரிச்சர்ட் மீட்ஸ் போலிங்ப்ரோக். ரியலைசிங் தட் he has no power left, ரிச்சர்ட் agrees to surrender. போலிங்ப்ரோக்கு வந்து இப்போ ரிச்சர்டோட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறதுனால பிளின்த் கேசலில் மீட் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ணுறாரு இப்போ ரிச்சர்ட் வந்து போலிங்ப்ரோக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து சரண்டராக ஒத்துக்கிறாரு. குயின் இசபெல்லா வந்து ரிச்சர்டோட வைஃப் சேன்சஸ் த டிசாஸ்டர் இஸ் கம்மிங். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று ரிச்சர்டுக்கு தப்பாக நடக்க போகுது அப்படின்னா ஷீ இஸ் டீப்லி வரிட் அபவுட் ரிச்சர்ட்ஸ் ஃபியூச்சர். ரிச்சர்டோட ஃபியூச்சரை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரிச்சர்ட் லாசஸ் த க்ரௌன். ஆக்ட் 4ல் வந்து ரிச்சர்ட் வந்து அவரோட க்ரௌனை இழக்கிறாரு. சீன் 1ல் என்ன நடக்குதுன்னா ரிச்சர்ட் இஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் தி க்ரௌன்.
ரிச்சர்ட் வந்து அவரோட க்ரௌனை வந்து இழக்கிறாரு. போலிங்ப்ரோக் becomes King Henry IV. ஹென்றி போலிங்ப்ரோக் ஆகுறாரு. ரிச்சர்ட் sadly breaks a mirror after looking at his reflection. ஆக்ட் 5 எண்டில் என்ன நடக்குதுன்னா, ரிச்சர்ட் அண்ட் குயின் இசபெல்லா say an emotional farewell before he is taken to prison. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சோகமான முறையில் ஃபேர்வெல் கொடுக்குறாங்க. ரிச்சர்டும் குயின் இசபெல்லாவும் a group of nobles secretly plans to kill Henry IV. இதுக்கு இடையில கிங் ஹென்றி IV கான்ஸ்பிரசி, அவரை கொல்றதுக்கான கான்ஸ்பிரசி நடக்குது. அது வந்து கண்டுபிடிச்சிடறாரு ஹென்றி IV. பனிஷஸ் த கான்ஸ்பிரேட்டர்ஸ், அதிகாரர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. சர் பையர் செக்ஸ்டன் வந்து ஹென்றி IV வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிறாரு அண்ட் மர்டர்ஸ் ரிச்சர்ட் இன் பிரிசன். ரிச்சர்டை கொல்றது யாரு அப்படின்னா சர் பையர் செக்ஸ்டன் வந்து கொல்றாரு. இதனால வருத்தம் ஹென்றி IV வந்து என்ன பண்றாருன்னா, ரிச்சர்ட்ஸ்க்கு டெத்துக்காக மனசு வருத்தப்பட்டு he decides to go on a holy pilgrimage to seek forgiveness. ஃபர்கிவ்னஸ்க்காக அவர் வந்து எங்க போறாரு அப்படின்னா புனித யாத்திரை போறாரு.